அனாமிகாவும், காயத்ரியும் சமைக்கிறேன்ற பேர்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சொதப்பி விட்டுறாங்க. யாருமே வாயிலேயே வைக்க மாட்டேன்றாங்க சாப்பாட. நல்லா இல்ல, நல்லா இல்லன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மகா பார்த்தீங்கன்னா, நல்லா காலையிலேயே எழுந்துச்சு சமைச்செல்லாம் வச்சுட்டு, ஆஃபீஸ் போலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, காயத்ரி வந்து எனக்கு செலவுக்கு காசு வேணும். கொஞ்சம் வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத ராஜலட்சுமி கேட்டுர்றாங்க. இவ என்ன என்கிட்ட வந்து கேட்க மாட்டா? அவ்ளோ கௌரவ குறைச்சலா போயிடுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறுப்ப ஒப்படைச்சா இவ கேட்பால்ல. மகாவ தானே அவ்ளோ கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. புதுசா மருமக வந்ததுக்கப்புறம். இந்த மகாவ வச்சே நம்ம நடத்துவோம் நாடகத்தன்னு சொல்லிட்டு, மகா வீட்டுக்கு வந்ததுமே எல்லாரையுமே கூப்பிட்டு, "இன்னைக்கு நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பொறுப்பு குடுக்க போறேன். இனிமே இந்த வீட்டுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே வந்து அவங்க தான் பார்த்துப்பாங்க. இந்த பொறுப்புல இருந்து நான் விலகிக்கிறேன்" அப்படின்றாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அடுத்து காயத்ரி தான் வரும், இல்ல சித்ரா தேவி தான் அடுத்த மருமக, அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா, மூத்த மருமகளா இருக்கிற மகாவுக்கு தான் இந்த பொறுப்ப நான் குடுக்க போறேன் இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், எல்லாருக்குமே ஒரே ஷாக் ஆயிடுது. அனாமிகாவுக்கும், காயத்ரிக்கும் பார்த்தீங்கன்னா, குண்ட தூக்கி தலையில வேற போட்ட மாரி இருக்கு. இவகிட்ட போய் நான் கையேந்தி ஒவ்வொன்னுத்துக்கு வாங்குறதா? முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா மத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மகா பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக் ஆயிடுது. "வேணாம் அத்த இந்த பொறுப்ப நீங்களே வச்சுக்கங்க அத்த" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல மகா, நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. இனிமே நீ தான் தேவையானத பார்த்துக்கணும்னு" சொல்லிட்டு தாத்தா, பாட்டியுமே பார்த்தீங்கன்னா, மகாவ ஃபோர்ஸ் பண்றாங்க. அழகா கொத்து சாவி வாங்கிக்கிறாங்க. சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுது. "என்னது கொத்து சாவிய வாங்கிட்டாளா? ஆஃபீஸையும் புடுங்கிட்டா, இப்ப வீட்லயும் ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? இவ சேட்ட தாங்க முடியாதுன்னு" சொல்லிட்டு சூர்யா பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியிலேயே இருக்காரு. மகா விட்டும் இல்லாம.